இப்போ நாங்கள் பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு, கடலப்பருப்பு தான் வடைப்பருப்பும்பாங்க அதைய. அப்புறம் 3 வெங்காயம், ஒரு பெரிய சீரகம், ஒரு பூண்டு 2 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் 3 சின்ன வெங்காயம். இப்போ பருப்பு ஊற போட போகிறோம். ஒரு 1 மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரம் நல்லா ஊறினது பருப்பு கழுவ போகிறோம். கழுவி தண்ணி கொண்டு கொஞ்சம் கழுவிக்கணும். நல்லா 1 மணி நேரம் ஊறணும். ஊற வச்சுட்டோம். இப்போ பருப்பு, சீரகம், ஒரு பூண்டு, ஒரு பட்டை போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்காங்க. நல்லா கலக்கணும். சாயந்தரம் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்ததே எல்லாம் கொடுத்தா எல்லாம் உடம்புக்கு நல்லது. பாரம்பரிய உணவு வகை இது. சட்டி வச்சு கையில் இப்படி வச்சு கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா போடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். வேறு ஒன்றும் அதுக்காக தண்ணி தொடும். தண்ணி கையில் தேய்ச்சிட்டோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ வடை வெந்துட்டுருக்குது. அது 2 தடவை திருப்பி விட்டால் தான் இந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். திருப்பி விட்டுட்ருக்குறோம் பாருங்கள். இப்போ வடை ஆயிடுச்சு, எடுக்கிறோம். வடை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க.